அன்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாமாங்க. நீங்களும் என்னோட சேர்த்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்ட நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீதான் அப்பா பொறுப்பு. தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். மேஷ ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே வந்துட்டுருக்கு. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேஷராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மேஷராசி. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த விரையச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே வந்துட்டு இருந்திருக்கும். மேஷராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் நிறைய மேஷராசிக்காரங்க புலம்பிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் முக்கால்வாசி மேஷராசிக்காரங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த 2025 9 மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாக நிவர்த்தி ஆயிடுச்சுங்க. இந்த 9 மாதங்கள்ல சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்க வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதுமே நடக்கல. இனி வரக்கூடிய நாட்களையாவது எங்களுக்கு நல்லது நடக்குமா சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி ஆனது இந்த மார்ச் மாதம் முதலேயே ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்குது. இந்த ஏழரை சனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்கள் இந்த 4-5 மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய இந்த கடைசி 2025 கடைசி 3 மாதங்களும் 2024 முதல் 3 மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 6 மாதங்களில் உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் சூரிய பயிற்சியும் இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இந்த 4 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய இது ஒரு அமைப்பை பெற்றுள்ளது. இதன் மூலமாக நல்ல ஒரு தொழில் முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் மேஷராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு என்னதான் ஏழரை சனியோட தாக்கமும் இருந்தாலுமே கூட இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு முழுவதுமாக பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போறார் சனி பகவான்.
இந்த இடைப்பட்ட 6 மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சப்போர்ட்டும் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றமும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் மேஷராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. நீ அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் இல்லை உங்களுக்கு முன்னாடி கூட வேலைக்கு போயிருப்பாங்க, இல்லை உங்கள் கூடயே கூட வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணை இழந்த மேஷராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இதற்காகவே 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் மேஷராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் 3 நாள் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் வரக்கூடிய நாட்களில் இருக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லை சண்டை போட்டு வேற பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் பெரும்பாலும் தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க தான். ஏன்னா அந்த டைமில் விரைச்சனை மூலமாக உங்களுக்கு நிறைய காதல சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய பிரேக்கப் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும்
வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாக நிவர்த்தியாக போதுங்க. நீங்கள் போய் ஒரு மேஷராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, பிஸ்னஸ் லாஸுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கடந்த காலகட்டங்களில் மிகவும் மோசமான பொருளாதார நிலையில் இருந்தவங்க தான் நீங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட போகுதுங்க. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு நபர் மூலமாக உங்களுக்கு பிரச்சனையும் சிக்கலும் வந்துகிட்டே தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த நபர்கள் யார் என்று கண்டுபிடித்து உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்சம் நாட்கள் மட்டும் விலகி இருந்தால் மேஷராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. எதிலும் சற்று பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட வேண்டும். தொலைதூரத்தில் இருந்து கிடைக்கும் செய்திகள் சற்று சஞ்சலப்படுத்தும் என்றாலும் பாதிப்பு இருக்காது. 3வது நபர்களின் தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். தாய் வழி உறவினர்களுடன் சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வது அவசியம்ங்க. தந்தை வழியில் திடீர் செலவுகளுக்கு வாய்ப்புண்டுங்க. அலுவலகத்தில் பணிச்சுமைகள் இருந்து விடுபடுவீங்க. பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க. இருக்கும் வேலையிலிருந்து வேறு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். நிர்வாகத்தினர் ஆதரவு மகிழ்ச்சி தரும் விதத்தில் இருக்குங்க. வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். கடையை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படக்கூடும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. நன்மைகள் அதிகரிக்கும். தன வாக்கு குடும்பஸ்தான அதிபதி சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்காருங்க. வெற்றி கனியை ருசிப்பீங்க. புத்தி சாதுரியமும் அறிவு திறனும் அதிகரிக்கும். செயல்களில் வேகம் உண்டாகும். எதிர்பார்ப்பும் உயர்வுகள் கிடைக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க. செல்வாக்கு சொல்வாக்கு உயரும். தீபாவளி போனஸ் மகிழ்ச்சியை தருங்க. தந்தையின் ஆசீர்வாதம் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும். வருமான தடை விலகும். சிறிய முதலீட்டில் அதிக லாபம் பார்ப்பீங்க. தடைபட்ட வாடகை வருமானம் வர துவங்கும். தம்பதிகளிடம் நல்ல புரிதல் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் பேச்சிற்கு கட்டுப்படுவாங்க. உடல் நலில் முன்னேற்றம் அதிகமாகும். வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். திருமண தடை அகலும். எதிர்பாலினத்தவரால் ஏற்பட்ட இன்னல்கள் விலகும். அரசு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் தேர்வுகளில் வெற்றி உறுதிங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். செயற்கை கருத்தரிப்பை நாடியவர்களுக்கு இயற்கையாகவே குழந்தை பிறக்கும். குலதெய்வ வழிபாடு பலன் தரும். நட்புக்கும் உறவுக்கும் முக்கியத்துவம் அளிக்கும். மேஷராசியினருக்கு இந்த காலகட்டம் மனதில் குழப்பங்கள் அகன்று தெளிவு பிறக்கும். புதிய தொடர்புகள், வெளிநாட்டிலிருந்து செய்திகள் கிடைக்கும். தொழில் துறையினர் வியாபாரிகள் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட தொழில் விரிவாக்க பணிகளை மேற்கொள்ளலாம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திறமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க. ரியல் எஸ்டேட்லும் ஷேர் மார்க்கெட்லையும் புதிய முதலீடுகள் செய்யலாம். மாணவர்கள் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான காலகட்டம். மேலும் இந்த மேஷராசினரை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பலன்கள் அள்ளி தரும் விதத்தில் கடவுள் உங்களுக்கு இந்த நாட்களை கொடுத்துருக்காருங்க. சில இடங்களில் வேலை சிரமமாக இருக்கும். சில இடங்களில் உழைப்பு போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில் நடக்குங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் மேம்பட்டு பொருள் வரவு உண்டாகும். புதிய முயற்சிகளை நம்பிக்கையோடு ஈடுபடலாங்க. குடும்பத்திலிருந்து வந்த சங்கடங்கள் விலகி மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் போராட்டங்களை தாண்டி வெற்றி கிடைக்கும். அலுவலகத்தில் நல்ல பெயர் ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வருமானம் அதிகரிக்கும். மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் மறையும். பிள்ளைகளால் சந்தோஷமும் திருப்தியும் உண்டாகும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பீங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசு ஆதரவு நம்பிக்கையை கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் வருமானத்தை பெருக்கும். புதிய முதலீடுகளை நம்பிக்கையோடு இறங்கலாங்க. அதே மாதிரி சந்திரனோட இடப்பெயர்ச்சினால உயர்வு ரொம்ப அதிகமாக கிடைக்குங்க. சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அறிமுகம் இல்லாத பெண்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்கள். ஓகேங்களா? அதே மாதிரி பெண்களும் ஆண்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக நடக்க வேண்டாம். புதிய முதலீடுகளை ஆய்வு பண்ணி செய்ய வேண்டும். நீங்கள் யாராவது அந்த தொழிலில் ஆல்ரெடி இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட இந்த இடத்துல முதலீடு பண்ணலாமா, அவங்ககிட்ட ஆலோசனை பெற்றுட்டு அப்புறம் அதில் எதாவது இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்களாக போய் உங்களுக்கு தெரியாத ஒரு வேலையை எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணிங்கன்னா அது டோட்டலாக லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா மேஷராசிக்காரங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் செட் ஆகவே ஆகாதுங்க. அதனால் அதை கைவிட்டுறலாம். பெரியோர்களின் ஆதரவு பலத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முடியாத பட்சத்தில்
உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சனிக்கிழமைகளில் போயிட்டு செவ்வரளி மாலையிட்டு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நினைத்த காரியங்கள் தங்கு தடை இல்லாமல் நடக்குங்க. ஓகேங்களா? இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன். நீங்கள் தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணணுங்க. ஓகேங்களா? இன்னொரு பரிகாரம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு பூஜை அறையில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு கந்த சஷ்டி கவசம் வந்து பாராயணம் பண்ணுறது உங்களுக்கு வந்து நன்மையை சேர்க்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்தீங்கன்னா 1, 7. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.